மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே வாழ்க்கையில இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில தன்னையும் அறியாமல் நம்ம பார்த்து கேட்க வச்சிருக்கோம். இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இதுதான் அந்த கேள்வி. இந்த மாதிரி ஒரு கருத்துடையவங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பேரை சந்திச்சிருப்போம். சிலரை பார்த்தா மட்டும்தான் நமக்குள்ள தானாவே தோணும், ச்சே, நம்ம கஷ்டம் எல்லாம் என்ன கஷ்டம் இவங்களை பார்க்கும்போது, இவங்களை விட கடவுள் நம்மளை எவ்வளவோ உயர்வாத்தான் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தானாவே ஒரு பற்றி சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சான்வி. சான்வியோட அப்பா முருகனுக்கு துரதிர்ஷ்டத்தை பற்றிய நம்பிக்கை இருந்ததா என தெரியவில்லை. ஆனால் அவர் உழைக்காமலேயே, அதாவது உடம்பை வளைக்காமலேயே எவ்வித கஷ்டங்களும் காணாமல் வாழ்வில் எளிதாக லாட்டரி சீட்டு மூலமாக முன்னேறி விடலாம் என்ற கொள்கை மீது தீர்க்கமாக நம்பிக்கை கொண்டிருந்தார். அதை தீவிரமாக செயல்படுத்தவும் தொடங்கினார். அவர் சாகும்போது வயசு 55. அந்த வயசு வரைக்கும் அவரால் லாட்டரி சீட்டு வாங்காம ஒரு நாளும் இருக்க முடிஞ்சதில்ல. லாட்டரிக்காக அவர் செய்த திருட்டுகளும் பொய்களும் ஏராளம். எதுவரை என்றால், வீட்டில் இருக்கும் பண்டங்களை விற்பது, குழந்தை மற்றும் மனைவியின் தங்க பொருட்களை விற்பது, இறுதியாய் பக்கத்து வீட்டுக்கார பாட்டி ஒருவரின் தண்டட்டியை கூட திருடி வந்தது. இப்படியாய் அவர் செய்த திருட்டுத்தனங்களை உட்கார்ந்து எழுதினால் ஒரு பட்டியலே போடலாம். மாதம் முழுக்க ஒரு செங்கல் சூளையில் வேலை செய்யும் அவன் பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் துளசிக்கும் சான்விக்கும் ஒரு நாள் கூட அவன் சம்பள பணம் 1 ரூபாய் கூட வந்து சேர்ந்ததே இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பினான். வேலை நேரம் போக அருகில் இருக்கும் இடங்களில் சிறு சிறு வேலைகள் செய்து அதில் கிடைக்கும் பணத்தை தான் அனுப்பினான். நாளடைவில் அந்த பணமும் நின்று போனது. எப்படியெனில், நாளை அனுப்புகிறேன் இப்படியாய் சொல்லி நாட்களை கடத்தி மாதங்களையும் ஓட்டி விடுவான். துளசியிடம் அவன் ஊருக்கு வரும் பேருந்து டெல்லி வரை போகும் என்று சொன்னால் கூட அவள் நம்புவாள். அந்த அளவிற்கு வெளி உலக நடப்பு தெரியாத வெகுளியான பெண் அவள். நன்றாக உழைக்க தெரியும். சான்வியை அழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் அவளுக்கு. சான்வி நல்ல அறிவான பெண். இருந்தாலும் அதை பேச்சில் வெளிக்காட்ட தயங்குவாள். அவளை அத்தனை தைரியத்தோடு பெத்தெடுத்த துளசிக்கு சற்றும் பொருத்தமில்லாமல், தைரியமே இல்லாமல் எல்லாவற்றையும் மனதிற்குள்ளே போட்டு புழுங்கிக் கொண்டு அழும் பெண். தாய் அவளை தங்கத்தட்டிலே வைத்து தாங்கினாலும் அப்பா வந்து தன்னை தகரத்தட்டிலாவது தூக்கி வைக்க மாட்டாரா என தன் தந்தைக்கு தன்மேல் இல்லாத பாசத்தை உணராமல் அவர் மேல் முழுவதும் தன் பாசம் வைத்து அவரையே எதிர்பார்த்து காத்திருக்கும் பேதை பெண். துளசிக்கு முருகன் ஒன்றுவிட்ட மாமன். முருகன் அந்த ஊரிலே நன்றாக படித்தவன். பெரிய குடும்பம். 3 அண்ணன் தம்பிகள், 2 அக்கா. துளசிக்கு உடன் பிறந்தவர்கள் 6 பேர். 6 பேர் கொண்ட அந்த வீட்டில் துளசிதான் முதல் குழந்தை. அதனாலேயே வீட்டில் அவளுக்கு வேலையும் அதிகம், பொறுப்பும் அதிகம். தம்பி தங்கைகளுக்கு அவளே அம்மாவாகி போனாள். துளசிக்கு எதிர்காலத்தில் தான் படப்போகும் கஷ்டங்களை பற்றி தெரிய துளியும் வாய்ப்பில்லை. தன்னையே சுற்றி வரும் நன்றாக படித்திருந்த முருகன் மேல் ஒரு பார்வை இருந்தது. அதை தீவிரப்படுத்தும் விதமாக சில வெட்டி பேச்சு கிளவிகள், நல்லா படிச்சிருக்காண்டி, நல்ல வேலைக்கு போயிடுவான், உன்னை கண்கலங்காம வச்சு பார்த்துப்பாண்டி, உன்னையே சுத்தி வர்றான், கல்யாணம் பண்ணிக்கோ என சொல்ல யோசித்து பார்த்த அந்த பேதைக்கு அதுவும் சரியென தோன்ற தலையசைத்தாள். முருகன் பெண் கேட்ட போது அவனது உதவாக்கரை குணத்தை அறிந்து துளசியின் குடும்பம் அவனுக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை. இதனால் துளசியும் அவனை வேண்டாமென முடிவு செய்தாள். ஆனாலும் முருகன் அவளை விடவில்லை. விடாமல் அவள் போகும் இடமெல்லாம் பின்னாலேயே செல்ல அவளை பெண் பார்க்க வரும் அனைவருக்கும் இது தெரிந்து அவளை வேண்டாமென மறுத்து நின்றனர். இதனால் வேறு வழியில்லாத துளசி முருகனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தாள். ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்து இருவரும் கிளம்பி ஊரை விட்டு வெளியேறினர். அங்கிருந்து வேறு எந்த ஊருக்கு போவது என தெரியாமல் இருந்தவர்கள் முருகன் படித்த ஊருக்கே செல்லலாம் என முடிவெடுக்கும் போதுதான் அவனிடம் பணம் இல்லாதது துளசிக்கு தெரிய வந்தது. சரி, இதற்கு மேல் திரும்பி போக முடியாது என நினைத்தவர்கள் அவளின் கொலுசை விற்று குறிஞ்சிப்புதூருக்கு வந்தனர். அவனோடு வாழ வந்த நாளிலிருந்தே அவளுக்கு வந்த கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. முதல் 3 வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்தவளுக்கு ஒரு வழியாக கடவுள் அருளால் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அவளோடு சேர்த்து இவனால் வரும் துன்பங்களை அனுபவிக்க பிறந்தவள்தான் சான்வி.
அவனுக்கு வாழ்வில் தேவையானது இரண்டே இரண்டுதான். ஒன்று லாட்டரி சீட்டு, மற்றொன்று காமம். அதற்காக அவன் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான். அதன் மூலமாகவே பல பணத்தை இழந்தான். இதெல்லாம் துளசிக்கு தெரியாமல் இல்லை. தெரிந்தும் அவள் அமைதியாக இருந்தாள். ஆரம்பத்தில் அவனை திருத்துவதற்கு அவளும் பல பல வேலைகளை செய்து பார்த்தாள். அவன் திருந்துவதாயில்லை. கெஞ்சி பார்த்து கொஞ்சியும் பார்த்து இறுதியாய் அவன் எதிலுமே சரிப்பட்டு வராமல் போக அவன் போக்கிலே அவனை விட்டுவிட்டு அமைதியாகிக் கொண்டாள் பெண்ணவள். அவன் எப்படியோ போய் தொலையட்டும், நமக்கு நம் பெண்ணை வளர்த்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது துளசிக்கு. தன்னை போல் அல்லாமல் அவள் யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என நினைத்தாள். ஆனால் வாழ்க்கை அவளை அதைவிட ஒரு பெரும் பாலுங்கிணத்தில் தள்ள ஆர்வமாக காத்து கிடந்தது. முருகன் அவன் போக்கில் போகட்டும் என விட்டுவிட்டாள் துளசி. எப்பொழுதாவது வீட்டிற்கு வருவான். இறுதியாய் வந்தது சான்விக்கு 5 வயது இருக்கும்போதுதான். அதன் பின் 10 வருடங்கள் கழித்து வந்தபோது துளசி கோமாவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் செய்திதான் அவனுக்கு கிடைத்தது. சான்விக்கு 8 வயது ஆகும்போது திடீரென ஏற்பட்ட விபத்து ஒன்றில் துளசி கோமாவிற்கு சென்று விட்டாள். அதுவரை காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி போனதால் அவளோடு பேசாமல் இருந்த அவள் குடும்பத்தில் கடைசி தங்கை கமலா மட்டும் பேசிக்கொண்டாள். அவள் கணவன் சிவத்திற்கு 8 வயது குழந்தையாய் அழுது கொண்டிருந்த சான்வியின் மீது கரிசனமும் அன்பும் தானாய் ஒட்டி கொண்டது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு சாத்விக் பிறந்திருந்தான். அவனோடு சேர்த்து இவளையும் தன் குழந்தையாகவே பாவித்து வளர்க்க ஆரம்பித்தார். சாத்விக்கிற்கும் அவளை மிகவும் பிடித்திருந்தது. ஆரம்பத்தில் கமலாவிற்கும் அவளை பிடித்திருந்தது. நன்றாகத்தான் வளர்த்தாள். எப்பொழுது அரவிந்தன் அவள் வாழ்வில் வந்து அவளை மேலும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கினானோ அன்றே கமலா சான்வியிடம் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். அந்த கடுமை அவள் வாழ்வை பாதுகாக்கும் என்று நம்பினார் சிவன். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்கை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கங்க குட்டி குட்டி வெற்றிகள் கிடைக்கும். நாம என்ன நினைப்போம்? நாம தேடி வந்த இலக்கு இதுதான்னு நினைச்சுக்கிட்டு அதோட நின்றுவோம். அப்படித்தான் சான்விக்கும் நடந்தது. 10 வருடங்கள் கழித்து வந்த முருகன் சும்மா வரவில்லை. பணமாகவும் பல லட்சங்களுக்கு கடன்காரராகவும் வந்து சேர்ந்தான். அந்த பணத்திற்கு சொந்தமானவர்கள்தான் லிங்குசாமி லீலாவதி தம்பதியினர். அவர்களின் ஒரே உதவாக்கரை குடிகார புதல்வன் தான் அரவிந்தன். தன் தந்தை சூதாட்டத்தில் சேர்க்கும் பணத்தை எல்லாம் இவன் ஊதாரித்தனத்தில் செலவழித்துக் கொள்வான். சரி, கால்கட்டோ கைக்கொட்டோ போட்டால் சரியாகி விடுவான் என்று மனக்கணக்கு போட்டவர்களின் பார்வைக்கு சான்வி பட தந்தை வாங்கிய கடனுக்கு மொத்தமாக பேரம் பேசப்பட்டது சான்வியின் திருமணம். சிவத்திற்கோ இந்த திருமணத்தில் துளியும் விருப்பம் இல்லாமல் இருந்தது. கமலாதான் தன்னுடைய பிடிவாதத்தால் சான்விக்கு அரவிந்தனை கல்யாணம் முடித்து வைத்தாள். அப்பொழுது சான்விக்கு வயது 18. கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தவளின் படிப்பு கெட்டுப்போய்விடக் கூடாது என்பதற்காக சிவன் அரவிந்தனின் பெற்றோர்களிடம் பேசி மேற்கொண்டு அவள் படிக்க மட்டும் அனுமதி வாங்கினார். திருமணமும் முடிந்தது. சான்வியை விட 9 வயது மூத்தவன்தான் அரவிந்தன். குடி, சிகரெட், பெண்வாசம் என இப்படித்தான் அவனது பொழுதுபோக்குகள் கழியும். லிங்குசாமியோ யாரை ஏமாற்றினால் எவ்வளவு தேரும் என்று அந்த சிந்தனையிலேயே அரசியல் பின்புலத்தில் சுற்றித் திரிபவர். லீலாவதியோ ஏரியா கவுன்சிலர் என்ற பெயரில் வீட்டிற்கு வருவதே எப்பொழுதாவதுதான். மொத்தத்தில் அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் ஒரே நேரத்தில் அங்கு மொத்தமாக பார்ப்பதென்பது மிகவும் அரிதான ஒன்று. தனக்கு என்ன நடக்கிறது, தான் எதற்காக இங்கு இருக்கிறோம், இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பது பற்றி எதுவும் சான்விக்கு தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இங்கிருந்து, அதுவும் இந்த அரவிந்தனிடமிருந்து தான் செல்ல வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வேதவாக்கு போல குறித்து கொண்டாள். நன்றாக குடித்துவிட்டு அதிக மதுவாடையோடு அவளை தொட்டு ஒருதலை பட்சமாக அவன் ஆரம்பிக்கும் தாமத்தியமெல்லாம் அவனுடைய மதுவாடையில் அவன் மீது வாந்தி எடுத்து விடும் நிலையில் பாதியிலேயே நின்று போகும். ஒரு கட்டத்திற்கு மேல் இதையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் உடல் அளவில் அவளை துன்பப்படுத்தவும் செய்தான். அவள் வாழ்விலே அவள் செய்த ஒரே நல்ல விஷயம் இதை சீக்கிரமே சிவத்திடம் சொன்னதுதான். கமலா அதையெல்லாம் பொருட்டாய் மதிக்காமல் அவளை ஏசினாலும் சிவன் முழுவதுமாய் அவளுக்கு துணை நின்றார். சான்வியின் நிலை கண்டு பொறுக்காதவர் இனி ஆனது ஆகட்டும் என கோர்ட்டில் விவாகரத்திற்காக வழக்கு போட்டுவிட்டார். தன் பக்கம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்பதற்கு ஏற்பாடும் செய்துள்ளார். இப்பொழுது இருபுறமும் வழக்கு நடந்து கொண்டிருக்கையில்தான் அரவிந்தன் அவ்வப்போது சான்வியை அவமானப்படுத்த நினைக்கிறான். இதாண்டா ஆவி அவளோட கதை.
போதுமா? நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டாள் லீனா. சான்வியின் கதையை கேட்டவனுக்கு கண்ணீர் வந்தாலும் லீனாவின் முன்பு அழக்கூடாது என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த நேரம் பார்த்து சான்வியை அரவிந்தன் அசிங்கப்படுத்துறது தப்பு தானே? அதுக்கு ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க? நேரா மூஞ்ச பார்த்து 4 அற விடலாம்ல? ஒரு ஆதங்கத்தில் அவன் அரவிந்தனை திட்ட, ஹலோ மிஸ்டர் ஆவி, இது சான்வியோட பிரச்சனை. அவ ஃப்ரெண்டு நானே அவ்வளோ அமைதியா இருக்கேன். நீ ஏன் இப்படி பொங்குற? லீனா ஆத்விக்கிடம் கேள்வி எழுப்ப, அது அது வந்து எல்லாம் ஒரு ஹியூமானிட்டி தான். ஏன் உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே? ஆத்விக் சமாளிக்க முயன்றான். பேசிக்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே உனக்கு பிடிக்காதே. நாங்க தான் பார்ட்டி தண்ணின்னு சுத்துறவங்களாச்சே. இதை கூட நான் சொல்லலை, நீதான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவ. அப்படி இருக்கும்போது சான்வியை மட்டும் எப்படி நீ ஏத்துப்ப? லீனா அவனை எதிர்கேள்வியால் மடக்கினாள். அம்மா தாயே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே வச்சுக்கோ. நான் வேணா உன்கிட்ட தோத்து போனவனாவே இருந்துக்கிறேன். இப்படிப்பட்ட வாயாடிக்கு அந்த சாது எப்படி ஃப்ரெண்டாச்சோ? ஆத்விக் மீண்டும் தலையில் அடித்து கொண்டான்.